ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தம் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கின்னை ரொம்ப பிரைட்டாக, க்ளோவாக, அழகாக, ஒயிட்டாக வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான சோப்பு வீட்டிலே எப்படி ஈஸியாக தயாரிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஒயிட்னஸை கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகளையும் சரி செய்து முகத்தை நல்லா பிரைட்டாக, க்ளோவாக, அழகாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா பழுத்து மஞ்சளாக இருக்கக்கூடிய எலுமிச்சை பழமாக ஒன்று எடுத்துங்க. இந்த மாதிரி காய் செய்வதை யூஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை மட்டும் நம்ம செத்தி எடுத்துக்கலாம். அதாவது அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பகுதியை வந்து செத்தக்கூடாது, மேலே இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் தோல் பகுதியை மட்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வரும் உங்களுக்கு. இப்போ இது இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 3 கொத்து அளவுக்கு வேப்பிலை வந்து போட்டுக்கலாம். இப்போ வேப்பிலையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் இது பேர் வந்து சோப் பேஸு, சல்ஃபேட் ஃப்ரீ சோப் பேஸ் சொல்லுவாங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய ரெகுலர் சோப்லலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான சல்ஃபேட் கண்டென்ட் இருக்கும். அதாவது அதிகமான கெமிக்கல்ஸ் கலந்த சல்ஃபேட் கண்டென்ட் இருக்கும். இது வந்து நம்ம தோலில் இருக்கக்கூடிய அந்த அதிகமான நீர்ச்சத்துக்களை உறிஞ்சப்பட்டு நம்மளுடைய தோல் வந்து ஈஸியாகவே வந்து வறட்சி அடைய ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன பண்ணிடணும்னு பார்த்தீங்கன்னா நாளடைவில் தோல் சுருக்கங்கள் ஏற்பட ஆரம்பித்து சீக்கிரமாகவே வந்து வயதான தோற்றம் வந்து வர ஆரம்பிச்சிடும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ஒத்துக்காமல் ஒவ்வாமை, அதாவது ஸ்கின் அலர்ஜி வந்து ஏற்படும். ஆனால் இந்த சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சல்ஃபேட் இல்லாமல் உங்களுக்கு சோப் கொடுக்குறாங்க. இது வந்து நான் ஃபுல்லாகவே இயற்கைன்னு சொல்ல வரல, அதாவது கொஞ்சமான நுரைப்புத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இது. இது நான் வந்து முற்றிலும் இயற்கையாக இருக்கணுன்ற காரணத்துக்காக ஆலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ண மாதிரி வாங்கியிருக்கேன். அதாவது ஆலோவேரா பேஸ் வந்து இதில் கலந்துருக்காங்க. ஸோ அது வந்து பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை எப்பவுமே நல்லா பிரைட்டாக க்ளோவாக வச்சுக்கிறதும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த விதமான ஸ்கின் அலர்ஜியுமே வராது ஆலோவேரா ஜெல் பயன்படுத்தும் போது. அதாவது கற்றாழை ஜெல் வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சோப் நீங்கள் ஒரு 1 kg வாங்கினீங்கன்னா 250 ரூபா ரேட் கிட்ட வரும். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எதுலையுமே வந்து மேக்ஸிமம் கிடைக்கிறதில்ல. ஆன்லைன் ஷாப்பில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கிடைக்குது. நான் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். அதனுடைய லிங்க் வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்குது. இது 1 kg எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா கிட்ட வருது. 250 ரூபான்னு பார்த்து இது பயந்துடாதீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 சோப்பு கிட்ட நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். நான் சோப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சோப்லேயே நான் ஃபுல்லாக பயன்படுத்த போகிறதில்ல. இதுலேருந்து பாதி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சிடுறேன். கட் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக கட் ஆகிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன கியூபிக்கெலாம் கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இப்போ கொதிக்கட்டும். தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சோப் பேஸை இது மேலே வச்சிடலாம். இப்போ 50 கிராம் சோப்புக்கு கரெக்டாக ரேஷியோ வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு வேப்பிலை சாறு சேர்க்குறேன். வேப்பிலை வந்து அந்த தண்ணியெல்லாம் இருக்கணும் லெவலில் கொஞ்சம் பேஸ்ட்டாக இருந்தாலும் நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த லெமன் செஸ்ட்டு சொல்லக்கூடிய எலுமிச்சப்பழ தோல் சேர்க்குறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவை தான் பயன்படுத்துகிறேன். பச்சரிசி மாவு சேர்த்தோன்னே அந்த கெட்டித்தன்மை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வச்சுருங்க போதும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வச்சுருந்தா போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இறக்கி எட்ட வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கப்பு ஒன்று எடுத்துக்கலாம். கப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் கப் நிறையவே கிடைக்குது. இல்லை இந்த டீ கப் கூட கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி கப்பை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிளாஸ்டிக் கப்பாக பயன்படுத்துங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சோப்பு வந்து ஒட்டாமல் வரணுன்றதுக்காக. அதுக்கு அடுத்ததாக நம்ம இதை இந்த சோப் பேஸில் ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த விட்டமின் இ கேப்சூல் எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே அவைலபிளாக இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான் இந்த விட்டமின் இ கேப்சூல். எதுக்காகனா நல்ல ஒரு ஸ்கின் ஒயிட்னிங்கை கொடுக்கும். கண் கருவளையங்களை வந்து நீக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் விட்டமின் இ கேப்சூல். அந்த டார்க் பேச்சஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் சரி இந்த விட்டமின் இ கேப்சூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 50 கிராமுக்கு ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய ஆயிலை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஹூக்கால் குத்திட்டு ஆயில் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கப்பில் வந்து இதை ஊற்றிடலாம். இப்போ இதை நீங்கள் வெளியிலே வச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் இல்லைனா ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து அது சோப்பாக மாறிடும். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துலேயே, அதாவது ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துலேயே வந்து அது சோப்பாகிடும். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்முடைய அருமையான ஹோம்மேடு சோப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம், ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் சோப்பு எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. என்ன அதில் ஃபோமிங் அதிகமாக இருக்கும், காரத்தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் அப்படிலாம் கிடையாது. அதிகமான எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு நேச்சுரல் சோப்பு இது. இதில் பயன்படுத்தியிருக்க அந்த வேப்பிலை, எலுமிச்சம்பழத்தோல், அரிசி மாவு 3மே நம்ம நேச்சுரலாகவே நமக்கு நல்ல ஒரு ஸ்கின் ஒயிட்னிங்கை கொடுக்கும். நல்ல க்ளோவாக அழகாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த வேப்பிலை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய துர்நாற்றத்தை நீக்கும். நல்ல நேச்சுரலான நமக்கு ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸை வந்து அந்த எலுமிச்சம்பழத்தோல் கொடுக்கும்.
இதில் எந்த விதமான நறுமண பொருளுமே சேர்க்கலன்னு கவலைப்படாதீங்க. அந்த எலுமிச்சம்பழத்தோல் நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும் உங்களுக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வியர்வை நாற்றம் துளி கூட இருக்காது. முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கரும்புள்ளிகள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்துட்டு முகத்தை நல்லா பளிச்சுன்னு அழகாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் இந்த சோப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்தோன்னே அதிகமான குவான்டிட்டியில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதிகமான ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.